நல்ல நேரம் நமக்கு கைகூடி வருதுனாலே பெரிய சந்தோஷம். அதில் 8/8/2025 வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல நாள். திரும்ப சொல்கிறேன், 8/8/2025 வாழ்க்கையில் யாருக்கும் மறக்கக்கூடாத ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான நாள். வரலட்சுமி விரதம். லக்ஷ்மி தேவியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது எல்லாருக்கும். ஆடி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அம்பாள் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறான். தயவுசெய்து அன்றைய தினத்தில் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு, வியாழக்கிழமை வீடை சுத்தம் பண்ணிவிடுங்க. வியாழக்கிழமை வீடை சுத்தம் பண்ணிடணும். வீடெல்லாம் ஃபுல்லாக நீட்டு, கொஞ்சோண்டு, அதாவது வீடை ஃபுல்லாக மாப்பு வரதுன்னு சொல்லுவாங்க. சுத்தமாக முதல்ல பெருக்கிட்டு மாப்பு போட்டுட்டு இந்த நிலையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, நிலையெல்லாம் நல்லா ஈரத்துணி எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு, அது ஈரத்துணியோடு துடைச்சிட்டிங்கன்னா அப்புறம் கரையாக வந்துடும். ஆமாம், அதனால் புழிஞ்சிட்டு நிலையெல்லாம் எல்லாம் வீடை சுத்தம் பண்ணி துணியெல்லாம் நல்லா அடுக்கி மடித்து வச்சு, வியாழக்கிழமை இதெல்லாம் நடக்கணும். பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி, சாமி ரூம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி, சாமியெல்லாம் எடுத்துட்டு நல்லா சாமிக்கெல்லாம் வந்து தொடச்சி அந்த இடத்தையே ஃப்ரெஷ்ஷாக்கிட்டு வியாழக்கிழமை இதெல்லாம் பண்ணிடணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை கார்த்தாலேருந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுமாரி வியாழக்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறமா நீங்கள் என்ன உப்பு போடுறீங்களோ வாசனைக்கு எது வேணாலும் போடுவீங்க, அந்த ஏதோ ஒன்று போடுங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு துளி உப்பு, துளி மஞ்சள், ஒரு இந்த பச்சைக்கல்புரம்னு சொல்லுவாங்க, ஒரு 2 பச்சைக்கல்புரத்தை நுணுக்கி போடுறது, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாப்பிள்ளை இது பண்ணி ஃபுல்லாக வீடு முழுக்க மாப்பு போடுறீங்க. அப்படியே வாசனையாக இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரே இதுக்கு போட்டு எல்லா வீடு முழுக்க காட்டக்கூடாது. ஒரு ரூமுக்கு இவ்வளோ தான், அதை எடுத்து திருப்பி வெளியில் ஊற்றிடணும். திருப்பி அடுத்த ரூம், அடுத்த ஹால், அடுத்த கிச்சன், இப்படி இருக்கணும். நம்ம சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க, மாப்பு போடுறாங்கிற பேரில் நான் சொல்கிறதெல்லாம் போட்டுட்டு வீடு முழுக்க போடுறாங்க, வாசனையே இருக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த எறும்பெல்லாம் வராது. மஞ்சள் போட்டிங்கன்னா இந்த முக்கியமான இந்த ஜந்துக்கள்லாம் வராது, பூரா தேள் இதெல்லாம் வராது. எல்லாம் ஐடியா. உப்பு போட்டிங்கன்னா நம்மளோட வீட்டில் தரித்திரம் வராது, கடன் வராது. இதெல்லாம் போட்டு வீட்டை சுத்தம் பண்ணணும். வீட்டில் ரொம்ப போட்டிங்கன்னா வீடு முழுக்க வெள்ளை டைல்ஸ் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். அப்புறம் நாளைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எனக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க எல்லாருமே. இந்த ஆள் தான் ஏன் சொன்னால் மஞ்சள் போட்ட சொல்லி, வீடு முழுக்க மஞ்சளாக இருக்கியா, நான் வெள்ளை கலரில் டைல்ஸ் போட்டிருந்தையா அப்படின்வாங்க. அதனால் கொஞ்சம் தான் போடணும். போட்டுட்டு ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு லிக்விட் ஒன்று சேர்த்துக்குங்க, மாப்பு போடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வீடை காய போட்டுட்டு அதுக்கடுத்த பெட்ஷீட்டு எல்லாம் மாற்றுங்க. ஆமாம், எல்லா அம்பாள் எந்த ரூபத்தில் இருக்கான்னு தெரியாது, எல்லா இடத்துக்கும் அம்பாள் வருவாளாம். வீட்டில் தலாணி மாற்றணும், பெட்ஷீட் மாற்றணும், எல்லாமே உரைகள் எல்லாமே மாற்றிட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிலையில் தோரணம் கட்டுங்க. மா இலை தோரணம். இந்த நிலையில் ஏதாவது கண்ணாமரம் கட்டி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் அவுத்துருங்க. வியாழக்கிழமைக்கு அவுத்துடணும். அதாவது 7ஆம் தேதி இதெல்லாம் நடக்கணும். 7/8/2025 இந்த நிலையில் கண்ணா பின்னாடி என்னென்ன கட்டி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் அவுத்துட்டு நிலையை சுத்தமாக்கணும். அப்புறமா தான் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மாயிலை கட்டுங்க. நிலைக்கு சந்தனம் வைங்க, குங்குமம் வைங்க. ரொம்பலாம் வைக்காதீங்க, லைட்டாக வைங்க. சாமி ரூம் எல்லா இடத்துக்கும் சந்தனம் குங்குமம் வைங்க. மாக்கோளம்னு சொல்லுவாங்க, மாக்கோளம் போடுங்க. நைட்டு படுத்து தூங்குங்க, அவ்வளோதான். ஏன்னா அப்புறம் தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் காலையில் இருந்து பண்ண முடியாதுங்கிறதுக்காக முதல் நாள் இவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்கணும். அதேமாரி முதல் நாள் சாப்பிட்டுட்டு சிங்கில் எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். என்றைக்குமே சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுங்க. கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு தூங்குங்க. அதாவது அழுக்கு துணியும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதான். அழுக்கு துணிக்குன்னு தனியாக ஒரு பக்கெட் வாங்கி வச்சு அதில் தான் போட்டு வச்சுருக்கணும். அது ஒரு ஓரமாக தான் இருக்கணும். அது பாத்ரூம் போகிற இடத்துல தான் அதுமாரி ஓரமாக தான் வச்சுருக்கணுமா. இந்த ஹால்லலாம் வச்சுக்கூடாது அழுக்கு துணி. அதுமாதிரி கிச்சன் சுத்தமாக இருக்கணும். கிச்சனில் டெய்லி நைட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு மாக்கோளம் போடணும். ஆமாம், காலையில் எழுந்தோன்னே கிச்சனில் ஒரு நெய் விளக்கு ஏற்றணும், இல்லை நல்லெண்ணெய் விளக்காச்சும் ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு தான் கிச்சனை ஆரம்பிக்கணுமா. இதெல்லாம் உண்மை. அன்னபூர்ணி படம் ஒன்று வாங்கி வைங்க, இல்லைன்னா அன்னபூர்ணி விக்கிரகம். இந்த காசிக்கு போனால் எல்லோரும் வந்து கொடுப்பாங்க. அந்த விக்கிரகம் எங்கே இருக்குன்னா பல வீட்டில் சாமி ரூமில் தான் இருக்கும். அன்னபூர்ணி விக்கிரகம் ஒன்று சமையல் ரூமில் இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு மனை மாதிரி இருக்கும், இந்த அளவுக்குலாம் விற்கிது இப்போ உங்களுக்கு. முக்காளி மாரி இருக்கும். அந்த முக்காளியில் அரிசியை பொட்டி அது மேலே அன்னபூர்ணியை வச்சு அந்த அன்னபூர்ணி அங்கே வச்சுருங்க. அன்னபூர்ணி இருக்கிற இடத்துல அன்னம் நன்னாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக சமைச்சா கூட சூப்பராக இருக்கும். ஆமாம், அந்த எதுவும் இந்த சமையல் கெட்டு போயிடாது.
அன்னபூர்ணி வழிபாடு. கார்த்தால வெள்ளிக்கிழமை கார்த்தால 8/8/2025 ஆடி 23 வெள்ளிக்கிழமை கார்த்தால இருந்திருக்கிறோம். ஒரு 4 to 5 o'clock பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலாம் பூஜை. கார்த்தால நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லோரும் குளிக்கும்போது அன்னைய தினத்தில் குளிக்கும்போது கொஞ்சோண்டு ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் நச்சு வச்சிங்க. அதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி குளிக்கும்போது கடைசியாக சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிறோம்ல, காலையில் குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து கடைசியில் கொஞ்சம் தலையில் ஊற்றிங்க. கங்கேஷ யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரு அப்படின்னு கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி அம்மா எல்லா தீர்த்தமும் எல்லா இடத்துலையும் குளித்த பலன் எனக்கு கிடைக்கணும்னு அந்த கடைசியாக 3 சொம்பு தண்ணி ஊற்றிங்க. ஆமாம், வாசனை திரவியம். அதுமாரி கொஞ்சோண்டு வெந்நீர் கலந்துக்கணும். கங்கா ஸ்நானம் அதுதான் வெந்நீர் இருந்தால் தான் கங்கா ஸ்நானம்னு அர்த்தம். அன்றைய தினத்தில் எல்லோரும் தலை குளிங்க. குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக பூஜைகள் ஸ்டார்டிங். இவ்வளோதும் செய்யணும். சுத்தபத்தமாக இருக்கணும். பவித்திரம் தான் இவ்வளோதும் முக்கியமே. அதுதான் வாசல் தெளித்து கோலம் போடுறோம். அதுக்கு பிறகு சாமி பூஜைகள் ஆரம்பிக்கிறோம். சுவாமிக்கு ஒரு சின்னதாக கலசம் வைக்கிறோம். நம்ம வீடுகளில் என்ன முறையோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு தான் வரேன். வரலட்சுமி பூஜைன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு முறை இருக்கும். அந்த முறையை மாற்றி செய்யக்கூடாது. அவங்க வீட்டில் எப்படி செய்கிறாங்க, இவங்க வீட்டில் எப்படி செய்கிறாங்க, அந்த முறைக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம வீட்டில் பெரியவங்க சில முறைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த முறைப்படி தான் வரலட்சுமி பூஜை நடத்தணும். அம்பாவை ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ணி அம்மா வரலட்சுமி அம்மா வரணும் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடணும். அம்பாள் வருவா. முக்கியமாக வரலட்சுமி விரதத்தில் நம்ம செய்ய வேண்டியது முன்னோர்கள் சொன்னதை, நம்ம வீட்டில் பெரியவர்கள் சொன்னதை தான் கடைபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்மளாம் இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா புதுசாக நம்ம யூடியூப்லாம் பார்க்குறோம். புதுசாக யார் யார் என்னென்னு சொல்கிறாங்களோ, பக்கத்து வீட்டு சொல்கிறாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறோம். நம்ம வீட்டில் பச்சை துணியே சாத்த மாட்டோம். அவங்க பச்சை துணி சாத்தினாங்கன்னா இவங்களும் பச்சை துணி சாத்துவாங்க. அதெல்லாம் சாத்தக்கூடாது. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை மாறக்கூடாது. அப்படி பண்ணுங்கள். விளக்கு பூஜை பண்ணுங்கள். வரலட்சுமியை கும்பத்தில் அலங்காரம் பண்ணி அம்பாளை வரவைங்க. அம்பாளுக்கு ஆவாகனம் பண்ணுங்கள். அம்பாளுக்கு பிடிச்ச வஸ்திரம் சாத்துங்க. அம்பாளுக்கு பிடிச்ச அம்பாளுக்கு வஸ்திரம்னா என்னங்க, உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குது அதை செய்யுங்க. நீங்கள் அங்கே அம்பாளை பார்த்தா அப்படியே உங்களுக்கு பிடிக்கணும் முதல்ல. அவ்வளோதான். ஒரு சுவாமியை பூஜை பண்ணிட்டோம்னா, பூஜை பண்ணிவிட்டு அப்படி திரும்பி அந்த சுவாமி சன்னதியை பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா நம்ம மனசுக்கு. நம்ம மனசு சந்தோஷப்பட்டால் தாங்க அங்கே சுவாமி சந்தோஷப்பட்டதாக அர்த்தம். அது இல்லாமல் கடமைக்கு பூஜை பண்ணுறதுல எந்த பலனும் கிடையாது. அதே இன்னும் சில பேர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஆஹா என்னங்க இவ்வளோ அருமையாக இருக்குது சுவாமின்னு சொன்னால் இன்னும் அம்பாள் அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதனால் அவ்வளோ திருப்தியாக பண்ணுமா. அப்படி வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் சக்கரை பொங்கல், பாயசம், பானகம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். அம்பாளுக்கு இனிப்பு நிறைய வாங்கி கொடுங்க. கரும்பு கிடச்சிதுன்னா கரும்பு வாங்கி வைங்க, ரொம்ப விசேஷம். அதுமாரி பணம் காசு அதை வச்சு நிறைய காசு பணம்லாம் வைங்க. நகை முடிஞ்சால் ஏதாவது ஒரு நகை போட்டு இந்த நகை இருந்ததுன்னா அதை நல்லா அலம்பிட்டு, நகையை அலம்பிட்டு போடணும் அம்பாளுக்கு போடும்போது. ஆமாம், நல்லா அலம்பிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நகையை அம்பாளுக்கு போடுங்க. அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அந்த வரலட்சுமி விரதத்தை அன்றைக்கி கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லுவாள். யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. படிக்க தெரிஞ்சால் படிங்க, பிழையாக படிக்காதீங்க. அது அதை விட பிழை. மந்திரங்களை மட்டும் பிழையாக சொல்லவே கூடாது. பிழையாக சொன்னால் அது தண்டனை அதிகமாக போயிடும், கிடைக்கிற பலன் கிடைக்காது. நிறைய பேர் செய்கிற தவறே அதுதான். மந்திரங்கள் தெரியலன்னா யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள். வரலட்சுமி விரத அன்னைக்கு அபிராமி அந்தாதி பாராயணம், கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், இது 3 அவசியம் உங்கள் வீட்டில் யூடியூப்பில் ஓடணும். கண்டிப்பாக செய்யுங்க. வரலட்சுமி விரதத்தை நல்ல வழிபாடு செஞ்சு அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் பெரியவர்கள் முன்னோர்கள் அவங்களுக்கு நினச்சிக்கிட்டு ஒரு புடவை, ஜாக்கெட் பிட்டு, வளைகள் எல்லாம் வாங்கி, மருதாணி எல்லாம் வாங்கி வச்சு ஒரு இந்த புடவையை எடுத்து கொசுவி ஒரு நல்ல அழகாக புடவையிலேயே அம்பாளை வச்சு அலங்காரம் பண்ணி, புடவையிலேயே அம்பாளை வந்து அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு நல்லா மல்லிகைப்பூ சாத்தி அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி சாயரிச்ச இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஆச்சாரிய பெருமக்களை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடியலன்னா சுமங்கலிகள் கூப்பிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுமாரி வழிபாடுகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு அன்றைக்கி சாயரிச்ச ஒரு ஆர்த்தி எடுத்து அந்த அம்பாளை யதாஸ்தானம் பண்ணுறது. அதாவது அம்பாளை, அம்மா இவ்வளோ நாள் இருந்தது சந்தோஷம், அடுத்தடுத்து உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால் நீ அடுத்த வேலைகளுக்கு நீ போகணும், அதனால் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு போமான்னு சொல்லணும். ஒரு ஆர்த்தி எடுக்கணும். அன்றைக்கி சாயரிச்சா ஆர்த்தி எடுக்கணும், திருப்பி விளக்கேற்றணும். இது கார்த்தால முடிஞ்சிடும். அன்றைக்கி சாயரிச்சா ஆர்த்தி எடுத்து இந்த பூஜைகளை நிறைவு செய்யணும். நிறைவு செஞ்சுட்டு அந்த புடவை என்ன பண்ணணும், எடுத்து விட்டு
ஒரு கொடியில் அந்த புடவையை காய போடணும். எதை அம்பாளாக எடுத்து வச்சோம் இல்லையா, புடவையை கொசுவி தானே வச்சோம், அந்த புடவையை ஒரு கொடியில் காய போடணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி ராத்திரி அந்த அம்பாள் எடுத்து அந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் சாஸ்திரம். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த புடவை மாறி இருக்கும், ஏதோ கீழே விழுந்திருக்கும், இல்லை நீங்கள் வச்ச மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அந்த இடத்துல அம்பாள் வந்துட்டு போனது ஒரு உத்தரவு கிடைக்கும், உங்களால் உணர முடியும். இவ்வளோ தூரம் அம்பாளை பூஜை பண்ணுங்கள். வரலட்சுமி விரதத்தை விட்டுடாதீங்க. வரலட்சுமி விரதத்தினால நமக்கு வருமானம் கூடுறது, வசதி கூடுறது, வாழ்க்கை நல்லா இருக்கிறது, சுமங்கலியாக இருக்கிறது, மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இது அத்தனையும் நடக்க போகுது. 8ஆம் தேதியை மிஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எட்டாத எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எட்டாத விஷயங்கள் கிடைக்கக்கூடிய 8ஆம் தேதி இல்லையா? நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு 8ஆம் தேதி கிடைக்க போகுது. இந்த விரதத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.